இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலும் சுவிசேஷ களங்கள் அல்லது சுவிசேஷ மருந்து என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அங்கே 35வது வசனத்தில் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். லூக்கா தன்னுடைய சுவிசேஷ நூலிலே தேவனை புகழ்கிற காரியங்களை, தேவனுக்கு மகிமையை சேர்க்கிற காரியங்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியில் அந்த நாட்களில் இந்த நாட்களில் இருப்பது போலத்தான் அடிமட்ட மக்களும் மேல்மட்ட மக்களும் காணப்பட்டார்கள். அடிமட்ட மக்கள் வறுமை, நோய், இல்லாமை இவைகளில் அவர்கள் காணப்பட்டார்கள். அதனால் அந்த வறுமையை போக்குகிறதற்கு அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தார்கள். கவர்மெண்டே அவர்களுக்கென்று ஒரு வஸ்திரத்தை தைத்து கொடுத்து அவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி அரசாங்கமே அங்கீகரித்து அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்திருந்தது. திருடர்களாக வாழ்ந்தார்கள். விபச்சார தொழிலை செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆகவே தான் அந்த பர்த்திமேயுவை அங்கே இயேசுவினிடத்தில் அழைத்த பொழுது தன்னுடைய அந்த மேல் வஸ்திரத்தை, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை, இயேசுவினிடத்தில் போகிற இனிமேல் நிச்சயமாக நான் பார்வை அடைந்து விடுவேன் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரர்களாக, திருடர்களாக, விபச்சார தொழில் செய்கிறவர்களாக இருந்தவர்களின் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அவரை குறித்து அவரே சொல்லுகிறார். லூக்கா 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் அவர் ஆலயத்தில் பிரவேசித்த பொழுது அவரிடத்தில் கொண்டு போய் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகமானது கொடுக்கப்படுகிறது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆவியானவர் என்மேல் இருப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட ஏழாமையில் பிச்சைக்காரர்களாக, திருடர்களாக, விபச்சார தொழிலில் வாழ்ந்து வறுமையில் அடிமட்ட காரியத்தில் இருக்கிற ஜனங்களை, பாவிகளை ரட்சிக்கிறதற்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதற்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்கிற காரியத்தை எடுத்து படிக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, கிருபையின் காலம் வந்திருக்குதுன்னு சொல்லி அதை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் தேடி அலைகிற இடங்களெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால், அவர் அங்கே ஒரு 2 லேகியோன் பிசாசு பிடித்தவனை தேடி கல்லறைக்கு கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே பெதஸ்தா மண்டபத்தில் 38 வருஷமாக படுத்திருந்த ஒரு மனிதனை தேடி சென்றதை பார்க்கிறோம். அதனை போல எதிர்த்து வந்த குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். நாயினூர் விதவையினுடைய மகனை குணப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே அநேக இடங்களிலே அவர் அலைந்து தேடி திரிந்து அடிமட்ட மக்களின் மத்தியில் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய பாவ மன்னிப்பை அவர்களுக்கு உறுதி செய்கிறார். அவரிடத்தில் கல்லறியும்படியாக துரத்தி கொண்டு வந்த அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு விடுதலையை அறிவிக்கிறார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு கள்ளன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தையும் அங்கே இயேசு கிறிஸ்து செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்தவானாய் நாங்கள் இருக்கிறோம், பாவிகளோடு கூட எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லி இருக்கிற நிலைமைகள் மாற வேண்டும். சுவிசேஷ களங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே செய்தார் என்பதை அவருடைய அழைப்பை அந்த லூக்கா உறுதிப்படுத்தி அவருடைய ஊழிய களங்களில் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்த்துதான் பாக்கியவான்கள் என்று அழைத்தார். உங்களுக்குத்தான் பாக்கியவான் பதவி காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைத்ததை பார்க்கிறோம். பிணியாளிகளை தேடி
பரம வைத்தியர் அலைகிறதை நாம் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடிகிறது. தொடக்க கால திருச்சபையானது அவருடைய அடிச்சுவடை பின்தொடர்ந்துதான் ஊழியத்தை செய்தது. தங்கள் சொத்துக்களை பிறருடன் பங்கு வைத்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 44, 45, 4 அதிகாரம் 32 வசனம், 34 வசனம், 35 வசனங்களிலே பார்க்கிறோம். விதவைகளை பற்றி அங்கே அக்கறை கொண்டனர். அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 1-6 வரை பார்க்கிறோம். பஞ்சகாலத்தில் பிற சகோதரர்களுக்கு பங்கை அனுப்பினதை அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 27-30 வரையிலும் பார்க்கிறோம். ஏழைகளை கவனத்தின் கொள்ளும்படி ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அறிவுரையை பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 2 அதிகாரம் 10 வசனம். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி செயல்படுகிறது? மறக்கப்பட்ட பாதையாகத்தான் இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற அந்த சுவிசேஷ பாதைகள் அங்கே கிடக்கிறதை பார்க்கிறோம். அதில் பயணித்து தான் நம்ம நிச்சயமாய் ஆக வேண்டும். குற்றவாளிகள் என குத்தி காட்டுகிற ஜனங்களை அவர்களுடைய சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய கருணையுடன் நாம் பழகி அவர்களுடைய குற்றங்கள் குறைவுகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவு கருணையை ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறோமோ அந்த கருணையை அங்கே பாவத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அனாதைகளை, விதவைகளை, நோயுற்றவர்களை, திருடர்களை, விலைமாதுகளை இவர்களெல்லாம் தேடி சென்று கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த பாதைகளெல்லாம் முள்ளுகளால் அடைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக மாதிரியை வைத்து போனாரே. இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷ மருந்து தேவை. அந்த சுவிசேஷ மருந்தை கொடுப்பதற்கு தேவனை அறிந்தவர்களே, அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர்களே செய்ய முடியும். ஆகவே தேவனுடைய வேதத்தினுடைய அந்த இரகசியங்களை கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல, ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தது போல நாமும் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ மருந்தை நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ களங்கள் எவை என்பதை நமக்கு இந்த பகுதிகள் காட்டுகிறபடியினாலே அதை தொடர்ந்து நாம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும்.